தாமஸ் ஐயாவோட வீடு தானே இது? ஆமா. அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. என் பேரு கோவிந்தசாமி. ஆ. இவன் பேரு சிவராமன். கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தேன். ஓ ஓ ஓ உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்ல. அதான் கெட்ட வார்த்தையில பேசாத. நீ என்ன டென்ஷன் ஆகுற? எது? நீ சும்மா என்ன வார்த்தை? யாராவது என் டிரைவர் அடிக்கிறது? ஐயா இவன் எனக்கு கெட்ட வார்த்தையில பேசுனா. இவன் நான் சும்மா விட மாட்டேன். டேய் போடா. டேய் போடா. உள்ள இருக்கான்னு சொல்ல வந்த. அதுக்குள்ள அவசரப்பட்டு அடிச்சிட்டே நீ என்ன. போடா பண்ணு. இவனுக்கு திக்குவாயிடா. இத முன்னாடியே சொல்ல கூடாதா? அதுதான் சொல்ல வந்த. அதுக்குள்ள போட்டு அடிச்சு தொலைச்சிட்டியேடா. யாரா இவன்? இவரு நமக்கு வேண்டியவர் தான். நம்ம வீட்டுக்கு இன்னொரு ஆள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நம்பிக்கையான ஆள் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூடவே இருப்பான். பார்த்தா திருட மாதிரி இருக்கான். எங்க பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஹரிச்சந்திரனை தேடுவீங்க போல இருக்கு. என்ன பேங்க்ல கொள்ளையா? பிளான நான் சொல்றேன். இது எலினா. இவளை நான் வச்சிருக்கனோ இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டனோ தோழினோ எப்படி வேணாலும் சொல்லலாம். குடுமா இவன் நான் ஊட்டியா? டியூட்டி தாமஸோட பிரதர். அப்படின்னா எங்களுக்கெல்லாம் காசு? அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் நேரத்துல யாரும் யாரோட பேரையும் சொல்லக்கூடாது. நம்ம யாருன்னு போலீஸுக்கு எந்த துப்பும் தெரியக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம ஊர்ல ஒரு கோழி அமுக்குற மாதிரி தான் மும்பைல பேங்க்ல கொள்ளை அடிக்கிறது. கோழி அடிச்சாலும் பேங்க் அடிச்சாலும் மோசம் தானே. உள்ள போனா 3 வேளை நல்லா சோறு திங்கலாம். ஏன்டா ஒரு பேங்க்ல கொள்ளை அடிக்கிறத பத்தி என்ன நினைச்சிருக்க? பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுனா ஒரு பெரிய வீரம் வேணும்டா. இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வேற வேலை இருந்தா சொல்லு. வேற வேலைனா ஒப்பனா கொடுக்க போறேன். அவசியமா எங்க அப்பாவை எடுக்காத சொல்லிட்டான். ஆமா நீ ஒரு வேலை பண்ணு. இங்கிருந்து போயிடு. நான் உங்ககிட்ட திருடின பென்ஷன் பணத்தை பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு வந்து திருப்பி கொடுத்துறேன். அதோட எனக்கு உனக்கு இருக்கிற கணக்கு தீர்ந்து போயிடும். இன்னொரு விஷயம், என்ன பொறுக்கின்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த பொறுக்கிக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அங்க சொன்ன உன்னை கண்டம் தொடாம வெட்டி போட்டுருவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். எங்க இருக்கிற கார்பரேஷன்காரங்க ரொம்ப நல்லவங்க. நீ ரோட்ல செத்துட்டா கூட விட்டு போயிட மாட்டாங்க. உனக்கு சாங்கியம் சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள எல்லாம் பாத்துக்குவாங்க. டேய் என்ன? நான் தயாராயிட்டேன்டா. எல்லாரும் சத்தம் போடாம கையை தூக்குங்க. கையை தூக்குங்க. கையை தூக்குடா டேய். ஏய் சாமி எடு. எடுங்கறல்ல. கம் ஆன். சீக்கிரம் எடு. ஏய் ஓடு. டேய் தமிழ்ல பேசாத. அப்ப நம்ம தமிழ் ஆளுன்னு தெரிஞ்சு போயிடும். சீக்கிரம் வாங்க எல்லாரும். இவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான். சீக்கிரம் வாடா. அதை இப்படி கொடு. வாழ்க்கையில் இனிமேல் பிராந்தியை குடிக்கூடாதுப்பா. ஏய் நாளை முதல் டேய் தள்ளுடா. என்னையே தள்ள சொல்றியா நீயே? இவரா? உனக்கு இவரை தெரியுமா? ஆமா, இவரோட ரூம்ல தான் நான் தங்கி இருக்கேன். இன்னொரு தடவை இவன் மேல காரை ஏத்தலாம் போல இருக்கு. ஓ நீங்க தமிழ்காரன் தானா? ஏத்துடா. தில்ல இருந்தா மேல ஏத்துடா. உங்க அப்பனாத்தா போட்டாங்களாடா இந்த பாம்பே ரோடு. ஆளையும் பாருங்க வண்டியும் பாருங்க. உனக்கு என்ன திமிரு இருந்தா என்ற மாதிரி வண்டி விட்டுருப்ப. டேய் வெளிய வாடா. தில்ல இருந்தா இறங்கி கீழ வாடா. டேய் ஏன்டா பயந்து ஓடுற? டேய் வாடகறனடா. டேய் தில்ல இருந்தா என்ற முன்னால வந்து நின்றா பாப்போம். பண்ணி பையில. எல்லா நோட்லயும் நம்பர் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் இந்த கேஸ மூடுற வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும். நாளை காலைல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. மத்தத அங்க வச்சு பேசிக்குவோம். போங்க போங்க போங்க. நீங்க போங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. பை. ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சுசுமி பேசுறேன்.
நேஷனல் பேங்க்ல கொள்ளடிச்சிட்டாங்க. தலைவன் தாமஸ் மேத்யூஸ். அவர் அபர்ணா அபார்ட்மெண்ட்ல ரூம் நம்பர் 202ல தங்கியிருக்காரு. பாய். ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாடா. இங்க ஒரு பேப்பர் கொடுங்க. அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்ச உடனே நம்ம விசா எடுத்துடலாம், வெளிநாட்டுக்கு பறந்துடலாம். அப்புறம் நம்ம திரும்பி வந்த உடனே நம்மளை கிண்டல் படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க மூஞ்சில கரியெளி பூசணும்டா. அவங்க முன்னாடி பணத்தை வாரி இறைச்சு நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்டா. ஓ கோவிந்தா.